ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மீந்து போகிற ஒரு பொருளை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். எனக்கு இது மீந்து போன சாதத்தை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது கூட நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கோதுமை மாவு, ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். இது கூட நான் இன்றைக்கி ஒரு 1 டீஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நீங்கள் கைனால் நல்லா திரட்டிக்கோங்க. நம்ம பால் கொழுக்கட்டை செய்யும்போது எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஷேப் போகுதுன்னா நீங்கள் இந்த ஷேப்பில் கூட எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஷேப்லேயும் நல்லா சர்க்கிளாகவும் நான் ரெடி பண்ண போகிறேன். அதையும் உங்களுக்கு நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டிடுறேன். கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது. இப்போது இதை நீங்கள் கைனாலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஷேப் கிடச்சிரும். இப்போது நான் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது ஆயில் சூடாக இருக்குது. நான் ஆயிலில் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு வீட்டில் மீந்து போகிற சாதத்தை வீணடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கலாம். கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதோட நான் இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலையும் பொரித்து போட போகிறேன். அப்போ இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான், எனக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போது இதே எண்ணெயிலே நான் இன்றைக்கி இதுக்கு தேவையான அளவு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதிலே வச்சு நல்லா பொரிச்சுக்கோங்க. நம்ம டைரெக்டாக வேர்க்கடலையை கொடுத்தோம்னா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸோடு போட்டு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே சாப்பிடுவாங்க. இப்போ எனக்கு வேர்க்கடலையும் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு கருவேப்பிலையை இந்த மாதிரி நான் லைட்டாக அந்த சூடான எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது இன்னொரு பவுலில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் அன்றைக்கி கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி மீந்து போன சாதத்தை வீணடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.